வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை போல் செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை நம்ம சீவிக்கலாங்க. கொஞ்சம் பட்டாணி கூட தண்ணியில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். துருவின இந்த பீட்ரூட்டு கூட நம்ம கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாங்க. தண்ணியில் நல்லா வற்றின பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாங்க, மசிச்சுக்கலாம். இது கூடவே வேக வச்ச பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, இஞ்சி பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க்கு தூள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ பொடி வகைகளில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பிளெயின் மிளகாய் தூள், தனியா 1/2 டீஸ்பூன் அளவு, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துப்போங்க. இப்போ வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் இந்த வேக வச்சுருந்த பீட்ரூட்டோடு சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே இதில் ஆட் பண்ணிப்போங்க. தூளும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கூட நம்ம பிரெட் கிரம்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். ரஸ்க்கு தூள் அது சேர்த்துடலாங்க. இதில் தண்ணி ஒன்றும் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் இதில் சேர்க்கலைங்க. இப்போ இது நல்ல பெரிய வடையாக நம்ம தட்டிக்கலாம். நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை தட்டிக்கலாங்க. ஓவல் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ தட்டிடலாம். பிளேட்டில் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சுட வச்சிடலாங்க. இப்போ இந்த தட்டின வடைகளை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் முக்கிட்டு ரஸ்க் தூளில் இது போல் பெரட்டி எடுத்துருவோம். எல்லா பீசஸும் நம்ம அது போல் எடுத்து வச்சுட்டு ஆயில் காஞ்சதும் அதில் வந்து ஷாலோ ஃப்ரை அப்படியே லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுருவோம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை போல் ஃப்ரை பண்ணி எடுப்போங்க. சூப்பரான பீட்ரூட் கட்லெட் தயாராகிடுச்சுங்க. பீட்ரூட்டே பிடிக்காதவங்களுக்கு இதை போல் நீங்கள் செய்து கொடுக்கலாங்க. சின்னவங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாங்க. இதில் பொட்டேட்டோவும் சேர்ந்துருக்கு, பீட்ரூட்டும் சேர்ந்ததால் ஹெல்த்தியும் கூட, ரொம்ப எண்ணெயும் குடிக்கல. நீங்களும் ஒரு முறை இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பீட்ரூட் இருந்தால் செய்து கொடுங்க. சின்ன பசங்கன்னு கிடையாதுங்க, பெரியவங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலை குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.